எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேவன் கடந்த 30 நாட்கள் நம்மை கண்மணி போல நடத்தி வந்தார். நம்மை பாதுகாத்தார், நம்மை அரவணைத்தார். இதோ இந்த கொடுமையான இந்த உலகத்துல நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் நேர்த்தியாய் நடத்தினார். இன்றைக்கு ஒரு புதிய மாதத்திற்குள்ள நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தி வந்திருக்கிற தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நன்றியுள்ள இருதயத்தோடு இதோ இந்த அதிகாலை ஜெபத்துல நாம் கலந்து கொள்வோம். இந்த ஜெபம் உங்களுக்கு பூரண ஆசீர்வாதத்தை இந்த மாதம் முழுவதும் கொடுப்பதற்காக நம் தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கலாம். இந்த மாதம் உங்களுக்காக தேவ ஆவியானவர் வாக்குத்தத்தமாக கொடுக்கிற தேவனுடைய வசனம் யாத்ராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. ஆமா, நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில நாம் கடந்து போகிற அநேக காரியங்களில தேவன் நமக்காக ஒரு தூதனை வைத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு இடர்பாடுகளை சந்திக்கிற நாட்கள் தான், ஒரு கடினமான காலங்கள் தான். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு விடுதலை தரமாட்டாரா என்று சொல்லி தேசத்துல எத்தனையோ ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தின் அழுகுரலை ஆண்டவரிடத்துல ஒலித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு காலையும் அவர்களுக்கு ஒரு இருளான நாட்களுக்குள்ளாக கொண்டு சேர்க்கிறது என்றால் மிகையாகாது. ஆனால் தேவனோ அன்புள்ளவராய் இருக்கிறார். அவர் என்றைக்கும் நம்மை நினைவு கூறுபவராய் இருக்கிறார். இதோ இந்த வாக்கு தத்தத்தை நாம் இந்த மாதம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். உனக்காக ஒரு தேவ தூதனை வைத்திருக்கிறார். இதோ உன்னுடைய பாதை நீதியிலும் உன்னுடைய எண்ணமன சிந்தனைகள் கர்த்தரை நோக்கியும் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த தேவ தூதனானவன் நீ போகிற வழியெங்கும் உன்னை காத்து இதோ உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ஸ்தானத்திற்கு நேர்த்தியாய் உன்னை கூட்டி போய் நடத்துவார். சில நேரங்களிலே இந்த மனிதர்கள் நம்மை நம்பி இல்லை நம்மை நம்ப வைத்து நம்மை விட்டு போவது வழக்கம், நம்மை கைவிடுவது வழக்கம். நம்மை கைவிட்டு அவர்கள் விலகி போவார்கள், இறந்து போவார்கள், மரித்து போவார்கள். கணவன் சொல்லலாம் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொல்லி, தாய் தகப்பன் சொல்லலாம் உன்னை விட்டு போகவே மாட்டேன் என்று சொல்லி. ஒரு நாள் அந்த அன்பு மறைந்து போகும், மாயமாகும். ஆனால் நிரந்தரமான தேவனுடைய கரம் இதோ இங்கு கொடுக்கப்படுகிறது. அவர் எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்பது மிகவும் முக்கியமான வார்த்தை. தன்னால் அபிஷேகிக்கப்படுகிற எந்த ஒரு தேவ பிள்ளைக்கும் இந்த வாக்கு தத்தம் கொடுக்கப்படுகிறது. தன்னை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு இந்த வாக்கு தத்தம் சுதந்திரிக்க ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் சொல்றாரு பாருங்க, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் என்றைக்கும் துரோகத்திற்கு செவி கொடுக்காத தேவன், துரோகத்தை பொறுத்து கொள்ளாத தேவன். என்ன துரோகம் செய்யறோம்? ஆண்டவரிடத்துல ரட்சிக்கப்படுறோம், ஞான ஸ்நானம் எடுக்கிறோம், ஆண்டவரிடத்துல நம்மை ஐக்கியத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தின் வஞ்சனைகளிலே அனுதினமும் நாம் விழுந்து போகிறோம். ஒரு மனிதன் விழுந்து போவது சரியா என்றால் மனிதன் விழுந்து போகாமல் இருந்தால்தான் தவறு, விழுந்து போகிறவன் தான் மனிதன். ஆனால் தேவன் சொல்றாரு, யோவான் எழுதின 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல 5லிருந்து 10 வசனங்கள் 9 வசனங்கள் சொல்லுது பாருங்க. தேவன் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. God is light, that means God is pure. ஆண்டவர் வெளிச்சமாவும் பரிசுத்தமாயும் இருக்கிறார். அவரிடத்துல இவ்வளவேனும் பாவம் இல்லை, அவரிடத்துல இவ்வளவேனும் எந்த ஒரு அநீதியான காரியங்கள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால்
இதோ முன்னமே சொன்ன அந்த வார்த்தை நம்பிக்கை துரோகம், துரோகத்தை பொறுத்து கொள்பவர் அல்லன்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா? இதோ இவர் சொல்றாரு, நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடந்தால், நாம் கிறிஸ்தவர்கள், நாம் ஞானஸ்நானம் பெற்றவர்கள், நாம் ஆவிக்குரிய ஜனங்கள், நம் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். நாம் சத்தியத்துல நிலைத்து நிற்காத ஒரு ஜனங்களாக தேவனுடைய கண்களுக்கு காணப்படுவோம். அவர் அங்க யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல சொல்றாரு, செவி என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், தேவனை கோபப்படுத்தாதிருங்கள் என்று குறிப்பிட்டு அந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு காரணம், நாம் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லியும் இருளிலே நடந்தால் நாம் சத்தியத்தின்படி நடவாதவர்களாய் இருக்கிறோம், நாம் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது என் சகோதரனே சகோதரியே, இந்த புதிய மாதத்துல ஒருவேளை நாம் ஆண்டவரிடத்துல ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லியும் ஒரு சில நேரங்களிலே பொய் சொல்லுகிறவர்களா இருக்கிறோமா என்று நீங்கள் நினைத்து பாருங்க, நினைவு கூறுங்க. ஆண்டவர் இடத்துல நாம் எதற்காக பொய் சொல்லணும்? ஒருவேளை நாம் சில தவறுகள் செய்து விட்டா உடனடியாக முழங்கால் படியிட்டு, என் தேவனே என்னுடைய இந்த பாவங்களை மன்னியும், என்னை முற்றிலும் கழுவும், என்னை அபிஷேகியும் என்று சொல்ல வெக்கப்படக்கூடாது. நம்முடைய தனிமையில முழங்கால் போட்டு அழுங்க ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே நான் இந்த தவறு என்னை மேற்கொண்டு விட்டது, இந்த பாவம் என்னை மேற்கொண்டு விட்டது, என்னை மன்னியும் என்று சொல்லி அழவோ, ஆண்டவரிடத்துல மண்டியிடவோ, மன்னிப்பு கேட்கவோ ஒரு போதும் நாம தயங்கக்கூடாது. நாம் தயங்குபவர்களாகவும் இருக்கக்கூடாது. அவர் சொல்வது என்ன தெரியுமா? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் சத்தியம் நமக்குள் இராது. அவர் சத்தியத்தின் தேவன், அவன் வார்த்தையாகிய தேவன். நம்மை வார்த்தையில உருவாக்கினார். இந்த உலகம் வார்த்தையில உருவாக்கப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு பாவமே இல்லை என்று சொல்லி நாம் சொல்வோமே ஆகில், மன கடினத்துல எனக்கு பாவமே இல்லை என்று சொல்வோம் ஆகில், நாம் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்கள் ஆவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. தேவனுடைய அன்பு, சத்தியம் என்பது தேவனுடைய அன்பு, சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தைகள், சத்தியம் என்பது தேவன் நமக்காக கொடுக்கிற வாக்கு தத்தம், சத்தியம் என்பது தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணின இடத்திற்கு போக வேண்டிய தேவ தூதனை நாம் அசட்டை செய்கிறோம் என்ற அர்த்தம். அதுதான் இங்க யாத்ராகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. நமக்காக தேவ தூதனை இந்த மாதம் வைத்திருக்கிறார். அந்த தேவ தூதனை நாம் இழந்து போக கூடாது. யாத்ராகமம் 23:20 வசனம், நமக்காக ஒரு தூதனை அவர் கொடுக்கிறார். அவனுடைய வேலை என்ன? அவர் ஏற்படுத்தின அந்த ஸ்தானத்திற்கு நம்மை அழைத்து செல்வது. என் சகோதரி, நம்முடைய பாவம், நமக்குள்ள இருக்கிற பாவம் அந்த வாக்கு தத்தமான இடத்தை அடையாதபடிக்கு, நாம் இழந்து போகாதபடிக்கு நாம் தேவனிடத்தில் இப்போ ஒப்பு கொடுக்க போறோம். நாம் யாவரும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க போறோம். நம்மை சுற்றிலும் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை அனுதினமும் நாம் யோசித்து கொண்டே இருக்கணும். ஒரு பாவத்தை செய்வதற்கு முன்பதாக, ஒரு பாவத்தை பேசுவதற்கு முன்பதாக, ஒரு பாவத்தை சிந்திப்பதற்கு முன்பதாக, இதோ இந்த மாதம் வாக்கு தத்தத்தை ஒவ்வொருவரும் ஞாபகப்படுத்தி கொள்ளணும். ஒவ்வொருவரும் ஞாபகப்படுத்தணும். அவர் உண்டாக்கின ஸ்தானத்திற்கு நம்மை அழைத்து செல்ல ஒரு தேவ தூதனை அனுப்புவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ தேவ தூதன் கூட இருக்கான். தேவ தூதன் நம்மோடு இருக்கான். கதவை பூட்டி கொண்டால் யாருக்கும் தெரியாது என்று பாவம் செய்யக்கூடாது. கண்ணை மூடிவிட்டால் யாருக்கும் தெரியாது என்று பாவம் செய்யக்கூடாது. யாருமே இல்லையே என்று நினைத்து பாவம் செய்யக்கூடாது. இதோ தேவன் சொல்லுகிறார், உன்னோடு தேவ தூதன் இருக்கிறான், உன்னை தேவனுடைய ஸ்தானத்துக்கு இந்த மாதம் கூட்டி கொண்டு போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா. இதோ இந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரிக்க தேவன் உங்களை அழைக்கிறார். தேவன் உங்களை அழைக்கிறார். இந்த புதிய மாதம், இந்த மே மாதம் உங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதத்தின் மாதமாய் இருக்கட்டும். இந்த மாதத்தின் முடிவு, புதிய மாதத்திற்குள்ள நிறைய ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும், நிறைய பிள்ளைகளை பள்ளிகளில் சேர்க்க வேண்டியது இருக்கும், அட்மிஷன்ஸ் எப்படின்னு ரொம்ப ஒரு கடுமையான மாதம்தான். ஆனால் ஆண்டவர் நீ நினைக்கிற அந்த ஸ்தானத்திற்கு, நீ போக வேண்டிய ஸ்தானத்திற்கு நேர்த்தியாய் கொண்டு போய் நடத்துவாராக. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா?